இப்போ தாவேக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ என்னோட எதிர் நினைக்கிற தாவக்கா இருக்கானா, அவங்ககிட்ட என்ன சொன்னாலுமே புரியாது. அவனோட மைண்டு ஃபுல்லா விஜயோட முகம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர, அவனோட கொள்கை தெரியாது, எதுவுமே தெரியாது. விஜயோட கட்சி என்ன பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒரு குப்பை வண்டி மாதிரி. குப்பை வண்டி வருது, அங்கங்க குப்பை தொட்டி இருக்குன்னா, அந்த தொட்டியை ஃபுல்லாக அழுட்டு போவோம். அது மாதிரி தான் அதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதோட பொதுச்செயலர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடிப்படையில இருந்து எவன் போஸ்ட் விட்டுருந்தானோ அவனுக்கு தான் பொறுப்பு சொல்லியிருந்தானா. அங்க இருக்க யாராச்சும் போஸ்ட் விட்டாங்களா? மாவட்ட செயலாளர்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் போஸ்ட் விட்டுருப்பாங்களா? நீங்க என்ன, இன்னொரு கட்சியில இருந்து ஒருத்தன் வர்றான், அவனை சேர்த்துக்கிட்டு வைக்கிறாங்க. அடுத்து நாஞ்ச சம்பத்து வர்றான், அவன் எங்க கிடந்தவனோ பழகத்தி தின்ட்டு வந்தான், அவனை தூக்கி தலையில வச்சுட்டாங்க. அடுத்து அப்போ எல்லா குப்பையிலையும் சேர்த்து ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இளைஞர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் விஜயன் தான் நினைக்கிறாங்களே தவிர்த்துட்ட. அதுக்கு நான் என்ன முன்வைக்கிறேன்னா, தன்னுடைய கட்சி என்ன செய்தாலும் அதுக்கு சமம் நினைக்கிறவன் என்னோட கால அன்னைக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் தாவேக்கா வந்துட்டு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இந்த ஊடகங்கள் இல்லைன்னா தாவேக்கான ஒரு கட்சி வளர